மீண்டும் ஜீவனோடு பாகம் 2. சகோதரர் யூஜின் பர்ன்ஸ். பக்கம் 65. அத்தியாயம் 13. ஆதார வசனம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஷூல்டீஸின் சிறிய வீட்டின் வரவேற்பு அறையில் இருந்த சோபாவில் லெவ் அமர்ந்தான். லெவும் அவனது 4 நண்பர்களும் இந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கு கடினமாக உழைத்திருந்தார்கள். லெவ் இப்போது தன்னுடைய கண்களுக்கு முன்பாக நிகழப்போகும் அதிசயத்தை எதிர்பார்த்து அமர்ந்திருந்ததில் அவனது இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடித்தது. குழந்தை பிறப்பிற்கு காத்திருக்கும் ஒரு தந்தையைப் போல லெவ் தன்னை உணர்ந்தான். நான் ஏதேன் பழத்தை சேகரித்து உயிர்த்தெழுதல் தேநீரையும் தயாரித்து விட்டேன் என்று லெவ் மார்த்தாளிடம் தெரிவித்தான். நீங்கள் ஏதேன் ரொட்டிகளை கொண்டு வந்து விட்டீர்களா என்று கேட்டான். ஆமாம், எடுத்து வந்து விட்டேன் லெவ். இத்தோடு 3வது முறையாக கேட்கிறீர்கள். நாம் அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டோம். நீங்கள் அமைதியாக அமருங்கள் என்று மார்த்தாள் சிரித்துக்கொண்டே கூறினாள். அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்பதனால் அவர்கள் காலை ஆராதனையை தவிர்த்திருந்தார்கள். இப்போது அவர்கள் செய்ய வேண்டியது அக்குடும்பம் உயிர்த்தெழுந்து வரும் வரை அமைதியாக காத்திருப்பதுதான். லெவ் கண்களை மூடி இந்த சிறிய குடும்பம் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்களுக்கு நினைவில் இருக்கும் கடைசி நிகழ்வுகளை குறித்து முற்பிதாக்கள் அவர்களிடம் கூறியிருந்ததை நினைத்து பார்த்தான். கடைசியாக அவர்கள் ஒரு குடும்பமாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது ஆரோன் தன்னை அறியாமல் வாகனத்தை தவறுதலாக தீவிரவாத எல்லைக்குள் செலுத்திவிட்டார். தான் ஒரு தீவிரவாத எல்லைக்குள் நுழைந்து விட்டதை ஆரோன் உடனடியாக அறிந்து கொண்டார். பயத்தினால் ஆரோனின் தொண்டையில் ஏற்பட்டிருக்கும் அழுத்தத்தையும் அவன் நெற்றியில் வழிந்தோடியிருக்கும் வியர்வையையும் லெவ்வால் கற்பனை செய்ய முடிந்தது. ஆரோனும் அவரது மனைவி ஈவாவும் காரிலிருந்து வெளியே இழுக்கப்பட்டு தீவிரவாத கும்பலால் தாக்கப்பட்டனர். ஆரோனின் கடைசி நினைவுகள் அவரது அன்பு மகள் ஆமியை பற்றிதான் இருந்தது. தயவு செய்து என் குழந்தைக்கு கருணை காட்டுங்கள், என் மகளை விட்டுவிடுங்கள் என்று அவர் கெஞ்சினார். ஆனால் ஹமாஸ் பயங்கரவாதிகளில் ஒருவன் வாகனத்தின் பின் இருக்கையில் பயத்தோடு பதுங்கியிருந்த சிறுமியை சுட்டு கொன்றான். அல்லாஹ் அக்பர், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. சுட்டவன் வெற்றி களிப்பில் கூச்சலிட்டான். அங்கிருந்த கூட்டத்தில் சிலர் நடந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது தலையை அசைத்து தங்களது மறுப்பை காட்டியவாறு உடனடியாக கலைந்து சென்றனர். மூவருமே இறந்து விட்டனர். இஸ்ரேலிய ரோந்து படையினர் சிறிது நேரத்தில் அங்கு வந்ததால் கூட்டம் வேகமாக கலைந்தது. இவைகளே முற்பிதாக்கள் இவர்களிடம் பகிர்ந்து கொண்டவை. ஆரோன் குடும்பத்தினர் உயிர்த்தெழுவதற்கான நேரம் நெருங்கிவிட்டதை லெவ் உணர்ந்தான். அவன் எழுந்து மெதுவாக நடக்கத் தொடங்கினான். இதுவரை சந்தித்திராத ஆரோனையும் ஈவாவையும் விரைவில் லெவ் சந்திக்க உள்ளான். அவர்களும் இதுவரை தாங்கள் பார்த்திராத புதிய இடத்திலிருந்து லெவ்வையும் அவனது நண்பர்களையும் சந்திக்க உள்ளார்கள். லெவ்விற்கும் அவனது நண்பர்களுக்கும் அவர்கள் இருவரையும் ஆறுதல் படுத்தும் ஸ்லாக்கியம் கிடைக்கும். பின்னர் அவர்களின் மகள் ஆமி எழுப்பப்படுவாள். லெவ் அந்த அறையில் இருந்து ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று அறிய தனது காதுகளை கூர்மைப்படுத்தினான். ஒரு கதவு திறப்பது போன்ற சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையிலிருந்த படுக்கையறையின் பக்கமாக லெவ் திரும்பினான். கதவின் அருகே ஆரோன் பயந்து ஓட தயாராக நின்று கொண்டிருந்தான். ஷாலம் ஆரோன், இவ்விடம் பாதுகாப்பானது. நீங்கள் ஈவா மற்றும் ஆமி மூவரும் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று லெவ் அமைதியாக கூறினான். ஆரோன் தன் புருவத்தை சுருக்கியவாறு பாதுகாப்பாகவா என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு அறையை சுற்றிலும் தான் உண்மையிலேயே பாதுகாப்பான இடத்தில்தான் இருக்கிறோமா என்று பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டார். பின்பு அவர் மீண்டுமாக ஒருவேளை நான் கனவு கண்டிருக்கலாம் என்று தனக்குத்தானே பேசினார். லெவ் அங்கு இருப்பதை அறிந்த ஆரோன் நிம்மதி பெருமூச்சு விட்டவாறு, தேவனுக்கு நன்றி. பாருங்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. உங்கள் வீட்டில் நான் என்ன செய்கிறேன் என்றும் எனக்கு தெரியவில்லை. உங்களை நான் ஏதாவது சங்கடப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள்.
எனக்கு கடைசியாக நிகழ்ந்தவைகளை எல்லாம் நினைப்பதற்கு பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் என்னால் சரியாக ஞாபகப்படுத்த முடியவில்லை என்றான். அந்த நேரத்தில் ஈவாவின் அறைக்கதவு திறந்தது. அவள் ஆரோனின் குரலை கேட்டவுடன் உடையணிந்து விட்டு விரைவாக வெளியே வந்தாள். அவள் கதவை திறந்து கணவனை பார்த்தபோது அவனிடமாய் விரைந்து ஓடி, "ஓ ஆரோன், நான் உங்களை இழந்து விட்டேன் என்று நினைத்தேன்" என்று கூறியவாறு அவனை கட்டி அணைத்தாள். மரியாதையின் நிமித்தமாக லெவ் அவர்களை விட்டு சிறிது தூரம் விலகி சென்று நின்றவாறு அவர்களை கவனித்தான். தன்னுடைய 4 நண்பர்களும் கூட மரியாதையுடன் சற்று தொலைவில் இருந்த சமையலறையின் கதவினருகே நின்று அந்த தம்பதியினரை கவனித்தார்கள். பிரிந்த இருவரும் ஒருவரையொருவர் கட்டி அணைத்தவாறு நின்று கொண்டிருப்பதை கண்டபோது லெவ்வின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அவர்கள் மௌன மொழியில் ஒருவரோடொருவர் கண்ணீரோடும் மகிழ்ச்சியோடும் பேசிக்கொண்டார்கள். "நீங்கள் கண்ட அதே கனவை நானும் கண்டேனோ ஆரோன்?" என்ற சந்தேகத்துடன் ஈவா வினவினாள். பின்பு சற்று திடுக்கிட்டவளாக, "ஆமி எங்கே?" என்று அக்கறையோடும் பதட்டத்தோடும் விசாரித்தவாறு அறையை சுற்றிலும் பார்த்தான். அங்கு லெவ் நின்று கொண்டிருப்பதை ஈவா கவனித்தாள். "இந்த இடம் பாதுகாப்பானது ஈவா. நடந்த எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு விரைவில் விளக்குவோம். ஆமி கீழே வரவேற்பு அறைக்கு அருகே உள்ள அறையில் இருக்கிறாள். இப்போது நீங்கள் இருவரும் அவளிடம் சென்று அவளை ஆறுதல் படுத்த வேண்டும். அப்போதுதான் அவள் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறாள் என்பதை அவளும் புரிந்து கொள்ளுவாள்" என்று லெவ் கூறியதை கேட்டவுடனேயே தம்பதியினர் இருவரும் தாங்கள் லெவ்விடம் கேட்க விரும்பிய கேள்விகளையும் மறந்தவர்களாக உடனடியாக ஆமியின் அறைக்குள் ஓடினார்கள். ஆரோனும் ஈவாவும் ஆமியின் அறைக்குள் நுழைந்த போது படுக்கையில் ஆமி போர்வைக்குள் தன்னை ஒடுக்கிக் கொண்டு படுத்திருப்பதை கண்டனர். அவளது சிறிய மார்பு ஒரே சீராகவும் மெதுவாகவும் ஏறி இறங்கிக் கொண்டிருப்பதில் அவள் தூங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. ஈவா தன் கண்களில் கண்ணீர் வழிய ஆரோனின் கையை அழுத்தி பற்றியவாறு இருவரும் அமைதியாக ஆமியின் அருகே சென்றனர். ஆமி ஆரோக்கியமாகவும் மற்றும் மகிழ்ச்சியாகவும் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார்கள். பின்பு ஆமி அசையத் தொடங்கினாள். அவளுடைய சிறிய குரலில் "இல்லை" என்று கூறியவாறு தன்னுடைய 2 கைகளையும் கால்களையும் உதறியவாறு அழத் தொடங்கினாள். அவள் தேம்பி அழ ஆரம்பித்தாள். பெற்றோர் இருவரும் அவளுக்கு மிக அருகே விரைந்தனர். ஈவா ஆமியின் அருகே படுக்கையில் உட்கார்ந்து அவளை தன் 2 கரங்களாலும் அணைத்தவாறு அவள் மேலிருந்த போர்வையோடு சேர்த்து தூக்கினாள். பின்னர் ஆரோனின் பக்கமாக அசைத்து ஆட்டினாள். ஆமிக்கு தேவையான ஆறுதலை ஆரோனும் ஈவாவும் கொடுக்க தயாராக இருப்பதை கண்ட லெவ் கதவை மெதுவாக மூடிவிட்டு வெளியே சென்றான். லெவ் மற்றும் அவரது 4 நண்பர்களும் வரவேற்பறைக்கு சற்று வட்டமாக நின்று கொண்டு ஆமியின் தேம்பலையும் அவளுடைய பெற்றோர்களின் ஆறுதலான வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து சிறுமியின் தேம்பல் நின்றுவிட்டது. பின்பு அடுத்தடுத்து அவர்கள் மூவரின் சிரிப்பின் சத்தத்தை கேட்டார்கள். சிறுமியின் சிரிப்பால் ஈர்க்கப்பட்டவர்களாக 5வரும் ஒருவரையொருவர் மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டனர். அந்த சிரிப்பொலி அவர்களையும் தொற்றிக் கொண்டது. முதலில் மார்த்தாள் சிரிக்கத் தொடங்கினாள். பின்பு மேரி, அதன் பின்பு 5வருமே இணைந்து ஒரே நேரத்தில் சிரிக்கவும் அழவும் தொடங்கினர். ஜோயல் அவர்கள் குடும்பமாக எந்த நேரத்திலும் வெளியே வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு தனது கைகளை தேய்த்தவாறு ஆமியின் அறைக்கதவை நோக்கி பார்த்தார். பின்பு அவர் காலை உணவிற்கான ஏற்பாடுகளை தொடர சமையலறையை நோக்கி சென்றார். லெவ்வை தவிர மற்றவர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அடுத்த சில நிமிடங்கள் லெவ் சோஃபாவில் அமர்ந்து தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டான். பின்னர் ஆமியின் அறைக்கதவு திறப்பதைக் கண்டு எழுந்து நின்றான். அச்சிறிய குடும்பம் அறையிலிருந்து வெளியே வந்தது. ஈவாவும் ஆரோனும் ஒருவர் கரத்தை ஒருவர் பிடித்து கொண்டிருக்க, குட்டி ஆமி தன் தாயின் பின்னால் ஒளிந்து கொண்டு ஈவாவின் கையை பிடித்து கொண்டிருந்தாள். ஷாலோம் ஈவா, ஷாலோம் ஆரோன் என்றவாறு ஒரு நண்பனாக தன் கையை நீட்டி லெவ் அவர்களை வரவேற்றான். தன்னுடைய முகத்தை தன் தாயின் ஆடைக்குள் மறைத்தவாறு நின்று கொண்டிருந்த சிறுமியின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஈவாவை நோக்கி குனிந்தவாறு மெதுவாகவும் விளையாட்டாகவும் தனது தலையை சாய்த்து ஷாலோம் ஆமி என்று கூறினான்.
பின்பு சமையலறையை நோக்கி சென்றவாறே, காலை உணவு தயாராகிவிட்டது, வாருங்கள் நாம் சாப்பிடலாம் என்று லெவ் அவர்களை அழைத்தான். லெவ் சமையலறையில் இருந்த குழுவினருடன் இணைந்து கொண்டான். மார்த்தாள் புதியவர்கள் மூவரும் அமருவதற்கு உதவிவிட்டு பின்னர் அவர்களுடன் தானும் அமர்ந்தாள். இந்த காட்சியானது நன்கு பிரபலமாக இயங்கும் உணவகத்தில் ஏதேன் ரொட்டிகள், ஏதேன் பழங்கள் பரிமாறப்படுவதைப் போல் இருந்தது. மேரி உயிர்த்தெழுதல் தேநீரை ஊற்றினாள். பின்பு ஜோசப் ஜெபம் ஏறெடுத்துவிட்டு தானும் மேசையில் அமர்ந்தார். முதலில் ரொட்டியை சாப்பிடுங்கள் என்று லெவ் தன்னுடைய கருத்தை தெரிவித்தான். அவன் உயிர்த்தெழுந்த போது கடைசியாக தனக்கு நடந்த அதிர்ச்சியான நினைவுகளோடு ஓர் ஆரோக்கியமான சூழலில் அமர்ந்திருந்தான். அப்போது அவனுக்கு ஏற்பட்ட குழப்பத்தை லெவ் நன்கு நினைவில் வைத்திருந்தான். இதுவரை கண்டிராத ஒரு புதிய இடத்தில் அவனுக்கிருந்த பழைய நினைவுகளிலிருந்து திசை திருப்புவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளையும் அவன் நினைவு கூர்ந்தான். அதனால் புதிய மூவரையும் ஏதேனின் மரத்தின் இலைகளால் தயாரிக்கப்பட்ட தேநீரை அருந்துவதற்கு ஊக்குவிக்க விரும்பினவனாய், உங்களது புதிய வாழ்க்கைக்காக தேநீரை அருந்துங்கள் என்றான். ஈவாவும் ஆரோனும் கவனமாக தேநீரை பருகினர். தங்கள் கோப்பைகள் காலியாகும் வரை அதை நன்றியோடு குடித்தனர். ஈவாவின் முகத்தில் உள்ள குழப்பத்தின் கோடுகள் மறைய ஆரம்பித்தது. அவளது முகம் இலகுவாகவும் அமைதியாகவும் மாறியது. நடந்தவைகளை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தையும் உணர்ந்தாள். உயிர்த்தெழுதலின் தேநீர் ஏற்படுத்திய தாக்கத்தை லெவ் கண்டான். ஆமி தனது தாயின் சட்டையை இறுக்கமாக பற்றி இழுத்து அவள் கைக்கு எட்டாத தூரத்தில் இருந்த கோப்பையை நோக்கி கைகளை நீட்டினாள். ஓ, என்னை மன்னிக்கவும் ஆமி, உன்னை பற்றி மறந்தே விட்டேன் என்று கூறியவாறு ஈவா கோப்பையை எடுத்து அதன் வெப்பநிலை ஆமி அருந்தும் வகையில் இருக்கிறதா என்று சரிபார்த்துவிட்டு தன் மகளிடம் கொடுத்தாள். ஆமி தன் சிறு கைகளால் கோப்பையை வாங்கி கவனமாக ஒருமுறை உறிஞ்சிவிட்டு பின் விரைவாக அனைத்தையும் குடித்து முடித்து கோப்பையை கீழே வைத்ததை அனைவரின் கண்களும் கண்டு ரசித்தன. ஆமியின் அழகிய கருவிழிகளை தவிர வேறு எதுவும் தெரியாதவாறு கோப்பையை அவளது முகத்தை மறைத்திருந்தது. அவள் முழுவதும் குடித்து முடித்ததும் கோப்பையை மேசையில் வைத்து மீண்டுமாக தன் தாயின் சட்டையை இறுக்கமாக பற்றி இழுத்தாள். எனக்கு இன்னும் வேண்டும் என்று முன்பைவிட சத்தமாக அவள் கேட்டாள். அவளின் இச்செயல் அங்கிருந்த அனைவரையும் சிரிக்க வைத்தது. மேரி அவளது கோப்பையில் சூடான தேநீரை ஊற்றுவதை எதையும் பொருட்படுத்தாது பார்த்து கொண்டிருந்தாள். பின்பு சிரித்துக்கொண்டே மீண்டும் கோப்பையை வாயில் வைத்து குடித்தாள். அவள் குடித்து முடிக்கும் வரை காத்திருப்போம் என்று லெவ் விளையாட்டாக அவளது பெற்றோரிடம் கூறுவதைப் போல அவளிடம் கூறினான். பின்பு தனது தட்டில் வைத்திருந்த பழத்தை சுவைத்தவாறு, இது ஏதேன் பழம், இந்த ஏதேன் பழம் சாக்லேட்டை விட சுவையாக இருக்கும் என்றான். ஆரோனும் பழத்தை எடுத்து கடித்தவாறு, ஏதேன் பழமா, நீங்கள் ஏதேன் தோட்டத்தை பற்றியா சொல்கிறீர்கள் என்று ஆச்சரியமாக கேட்டார். பின்பு ஆஹா, இது அருமையாக இருக்கிறது ஈவா, நீ இதை ருசித்து பார்த்தாயா? நான் இதுவரை இதை போன்றதொரு சிறந்த பழத்தை சுவைத்ததில்லை என்றார். ஏதேன் பழத்தை குறித்த ஆரோனுடைய கருத்தானது இதுவரையில் அவர்களுக்கிடையே இருந்த இறுக்கத்தை உடைத்தது. மேலும் மிகவும் சகஜமாக அவர்கள் உரையாடலை தொடர்ந்தார்கள். 5 நண்பர்களும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு பின்பு அவர்களுக்குள்ளாகவே முறைகளை எடுத்துக்கொண்டு ஆரோனின் கேள்விகளுக்கு பதிலளித்தார்கள். அவர்கள் இப்போது ஒரு புதிய உலகத்தில் வாழ்வதை பற்றியும் அனைத்து தேசங்களையும் உள்ளடக்கிய போர் ஒன்று மெகிதோவில் நடந்ததையும் அதில் தேவனால் அவர்களுடைய தேசம் வெற்றி பெற்றதையும் அதன் பின்பு நடந்த முற்பிதாக்களின் உயிர்த்தெழுதலையும் தேவனுடைய ஜனங்களை பற்றியும் மேலும் நடந்த எல்லாவற்றை குறித்தும் அவர்கள் விளக்கினார்கள். ஏதேன் தோட்டத்தில் இருந்த மரங்களின் விதைகள் இஸ்ரேலில் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டன என்பதையும் இப்போது அவைகள் எவ்வாறு இஸ்ரேலில் நடப்பட்டு வருகின்றன என்பதையும் மனதிலும் உடலிலும் ஏற்படும் அப்பழத்தின் அதிசயத்தக்க மாற்றங்கள் குறித்தும் விவரித்தார்கள். இந்த பழம் நமக்கு தரும் வலிமை அற்புதமாக இருக்கிறது என்று ஜோயல் கூறினார். தெளிவான சிந்தனையையும் தருகிறது என்று மார்த்தாள் மேலும் கூறினார். இவர்களது கலந்துரையாடல் தொடர்ந்து கொண்டிருக்கையில் ஆமி
நாற்காலியில் இருந்து இறங்கி அவளது அறைக்குள் சென்றாள். அடுத்த சில வினாடிகளில் ஆமி தனது ஒரு கையை பின்னால் வைத்து எதையோ மறைத்தவாறு அறையிலிருந்து வெளியே வந்தாள். அப்போது ஆரோன், இனிமேல் நாங்கள் எங்கே வசிக்க வேண்டும் என்று லெவ்விடம் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆமி மேசையை நெருங்கி மீண்டும் தன் தாயின் சட்டையை பிடித்து இழுத்தாள். அவர்களது உரையாடல் நின்றது. பின்பு ஆமி மெதுவாக தன் கைகளை முன்புறமாக நீட்டி தான் மறைத்து வைத்திருந்த ஆச்சரியமான பொருளை தன் தாயிடம் காட்டினாள். மிகவும் மென்மையான பஞ்சுகளை கொண்டு செய்யப்பட்டிருந்த அழகான பழுப்பு நிறமான நாய்க்குட்டி தன் சோகமான கண்களால் ஈவாவை பார்த்தது. பாராக்கேல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆமி, இது நீ தொலைத்த உனக்கு பிடித்த பொம்மையைப் போலவே உள்ளது என்று ஈவா ஆச்சரியத்துடன் கூறினாள். ஆமி உற்சாகத்தில் தலையை வேகமாக அசைத்தாள். ஆமாம், பாராக்கேலைப் போலவே இருக்கிறது என்றாள். இந்த பொம்மை ஆமிக்கு அவளது வீட்டில் உள்ளதைப் போன்ற ஓர் உணர்வை அவளுக்கு கொடுக்கும் என்று நாங்கள் நினைத்தோம் என்று மேரி விளக்கினார். பாராக்கேல் என்பதற்கு தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று பொருள்படும் அல்லவா? உங்கள் நாய்க்குட்டிக்கு சிறந்த பெயரை வைத்துள்ளீர்கள். இப்போதிலிருந்து உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் பாராக்கேல் நிரம்பி இருக்கும் என்று லெவ் மேலும் கூறினான். மகளை தன் மடியில் தூக்கியபடி ஈவா எதையும் நம்ப முடியாமல் தனது தலையை இருபுறமும் அசைத்தாள். இவைகள் எல்லாம் எப்படி நடக்கின்றன என்பது எனது கற்பனைக்கு அப்பாற்பட்டுள்ளது. நீங்கள் எல்லோரும் மிகவும் அன்பானவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஈவா தன் கண்களில் கண்ணீர் வழிய கூறினாள். அவர்களது உரையாடல் தடைபடுவதற்கு முன் ஆரோன் கேட்ட கேள்விக்கான பதிலை, நீங்கள் இங்கேயே வசிக்கலாம், இது உங்கள் வீடுதான் என்று ஜோசப் கூறினார். உங்களுடன் வசித்த உங்கள் உறவினர்கள் யாரும் இன்னும் உயிர்த்தெழுப்பப்படவில்லை. எனவே உங்களுக்காக இந்த வீட்டை கட்ட நாங்கள் முன்வந்தோம். நீங்கள் பயமின்றி இங்கு வாழலாம். யாரும் எந்த தீங்கும் உங்களுக்கு இங்கு செய்ய மாட்டார்கள். உங்களுக்கு தேவையான அனைத்தும் இங்கேயே கிடைக்கும் என்று ஜோயல் தொடர்ந்தார். இந்த வீட்டை எங்களுக்கு வழங்கிய அந்த சிறந்த கொடைவள்ளல் யார்? நாங்கள் அவருக்கு எப்படி வாடகை செலுத்த வேண்டும் என்று ஆரோன் கேட்டார். மேசியா, இந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் மேசியாவான இயேசுவிடமிருந்தே வருகின்றன என்று மரியாள் மென்மையாக சொன்னாள். ஆரோனும் ஈவாவும் ஒருவரையொருவர் குழப்பத்துடன் பார்த்து கொண்டனர். பின்பு இயேசுவின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்தும், இப்போது மனுக்குலம் அனுபவித்து வரும் ஆசீர்வாதங்கள் குறித்தும், தோராவில் உள்ள தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை குறித்தும் உரையாடல்கள் சுருக்கமாக தொடர்ந்தது. விரைவில் உங்கள் பெற்றோரையும் சகோதரியையும் ஜீவனுக்கு திருப்பும் ஸ்லாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் அவர்களுக்காக வீடுகளை கட்டவும் பழத்தோட்டங்களை நடவும் முடியும். இந்த செயல்முறையானது மரித்த அனைவரும் உயிர்த்தெழுப்பப்படும் வரை, இறுதியாக ஆதாம் மற்றும் ஏவாள் வரை தொடரும் என்று மேரி கூறினாள். தன் நாற்காலியை மேசையிலிருந்து சில அங்குலங்கள் முன்னால் நகர்த்தியவாறு, அருமை, சிந்திப்பதற்கு அதிகம் இருக்கிறது என்று ஆரோன் கூறினான். ஆரோனும் ஈவாவும் அதிகமான காரியங்களை ஒரே நாளில் அறிந்து கொண்டதால் உண்டான குழப்பத்தை உணர்ந்து, தானும் இதே போன்றதொரு அனுபவத்தை பெற்றிருந்ததால், நாம் இந்த புதிய வீட்டை சுற்றி பார்க்கலாமா என்று லெவ் அவர்களை திசை திருப்புவதற்காக வினவினான். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுவதற்கு உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. முதலில் நானும் உங்களைப் போலவே குழப்பமாகவும் எதையும் புரிந்து கொள்ள முடியாமலும் இருந்தேன். ஆனால் பின்பு விரைவிலேயே அனைத்தையும் புரிந்து கொள்ள முடிந்தது என்று நம்பிக்கையூட்டும் விதத்தில் கூறியவாறே தனது இடத்திலிருந்து லெவ் எழுந்தான். லெவ்வும் மேரியும் வீட்டையும் பழத்தோட்டத்தையும் சுற்றி பார்க்க அவர்களை அழைத்து சென்றார்கள். அதே நேரத்தில் ஜோயல், ஜோசப் மற்றும் மார்த்தாள் ஆகியோர் காலை உணவுக்கு பின் அனைத்தையும் சுத்தம் செய்ய தொடங்கினர். சுற்றி காட்டிய பின்பு லெவ்வும் மேரியும் அவர்களை பழத்தோட்டத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்த பெஞ்சுகளில் அமர்ந்து பேச்சினை தொடர்ந்தனர். ஆமி ஜீவன் தரும் விருட்சங்களிலிருந்து விழுந்து கிடந்த பழங்களை எடுத்து தானும் சுவைத்து தனது நாய்க்குட்டிக்கும் ஊட்ட முயன்றவாறு அந்த மரத்தை சுற்றி பறந்திருந்த புல்வெளியில் விளையாடி கொண்டிருந்தாள். லெவ், உங்களுடைய கடைசி நினைவுகள் என்ன என்று ஆரோன் கேட்டார். லெவ் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டான். பின்பு மேரி தனக்கு நிகழ்ந்த கொடூரமான அனுபவத்தையும்
மேசியா அவளுடைய இருதயத்தில் இருந்த அனைத்து வெறுப்புகளையும் எவ்வாறு குணப்படுத்தினார் என்பதையும் விவரித்தார். ஈவா மேரியின் கையினை ஆறுதலாக பற்றி கொண்டாள். இப்போது உங்களுக்கு நன்றாக இருக்கிறது அல்லவா என்று ஈவா அமைதியாக கேட்டாள். ஆமாம், உங்களுடைய அனுபவத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஈவா, இந்த அனுபவங்கள் அனைத்தும் நமக்கு உதவியாக இருக்கும் என்று மேரி கூறினார். எங்களுடைய அனுபவமும் கொடூரமாகத்தான் இருந்தது. தீவிரவாதிகள் ஆமியை என்ன செய்வார்களோ என்று நினைத்து நான் அடைந்த பயம் இப்போதும் எனக்கு நினைவில் இருக்கிறது என்று கூறியவாறு விளையாடிக் கொண்டிருந்த ஆமியை பார்த்து ஈவா புன்னகைத்தாள். நாங்கள் தவறான திருப்பத்தை தேர்ந்தெடுத்தோம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆரோன் அவர்களது மரணத்திற்கு பின்னணியாக இருந்த சம்பவங்களை மேலோட்டமாக கூறினார். பெரும்பாலான பாலஸ்தீனியர்கள் அவர்களின் தேசத்தையும் நிலத்தையும் இஸ்ரேலர்களான நாம் கொள்ளையடித்து விட்டதாக நம்ப வைக்கப்பட்டிருந்தனர். அரேபியர்கள் இந்த பகுதிக்கு நாடோடிகளாக வந்து சென்றவர்களாக இருந்தனர் என்று வரலாறு கூறுகிறது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கு வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் அரேபியர்கள் பாலஸ்தீனிய தேசத்தினராக இல்லாதிருந்த போதிலும் பாலஸ்தீனாவை தங்களது நாடாக சொந்தம் கொண்டாடினர். சமாதான முன்னெடுப்புகள் தோல்வியடைந்ததால் பாலஸ்தீனியர்கள் யூதர்களுக்கு எதிராக போர் புரிய ஊக்குவிக்கப்பட்டார்கள். அப்போது எங்களுடைய வாகனம் அரபு சமூகத்திற்குள் தவறுதலாக சென்று விட்டது. அவர்கள் எங்களது வாகனத்தை பார்த்து விட்டார்கள் என்றான். ஈவா ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு ஆரோன் நிறுத்திய இடத்திலிருந்து தொடர்ந்தார். விரைவாகவே நாங்கள் தீவிரவாதிகளால் சூழப்பட்டோம். தீவிரவாதிகள் எங்களது சிறிய வாகனத்தின் ஜன்னல்களை அடித்து நொறுக்கி எங்கள் இருவரையும் வெளியே இழுத்து வீதிக்கு கொண்டு வந்தார்கள். பின்பு காட்டுமிராண்டித்தனமாக அவர்கள் எங்களை உதைத்து துப்பாக்கியின் பின்புற தடித்த முனையால் எங்களை அடித்தனர். ஆமி வாகனத்தின் பின் இருக்கையில் ஒளிந்து கொண்டிருந்தால் ஆமியை விட்டுவிடும்படி ஆரோன் கடைசியாக கெஞ்சியது இப்போதும் எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. ஆமியின் அலறல் சத்தம் கேட்டது. அதனைத் தொடர்ந்து துப்பாக்கி சுடும் சத்தமும் எனக்கு கேட்டது. அதன் பிறகு நிகழ்ந்த எதுவும், இன்று காலை வரை நிகழ்ந்த எதுவுமே எனக்கு நினைவில் இல்லை என்றாள். ஈவாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அவள் ஆரோனின் கைகளை தன்னிடமாய் சேர்த்து இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தாள். அவன் தன் மகளை பார்த்தவாறு, ஒரு பயங்கரமான புயலுக்கு பிறகு உண்டாகும் ஒரு அழகான சூரிய உதயத்தை பார்ப்பது போல் இப்போது இருக்கிறது என்றாள். வெறுப்பிற்கான பாடமானது பாலஸ்தீனிய மக்களுக்கு அவர்களது வீடுகளிலும் பள்ளிகளிலும் அவர்களின் செய்தி அறிக்கைகளிலும் கற்பிக்கப்பட்டிருந்தது. வாழ்நாள் முழுவதும் அவர்கள் கற்ற வெறுப்பை எளிதில் போக்க முடியாது என்று ஈவா மேலும் கூறினாள். ஆரோன் ஈவாவின் கையை மென்மையாக தடவி கொடுத்து லெவ்வை நேருக்கு நேராக பார்த்தார். சற்று தீவிரமான குரலில், நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இந்த மக்கள் உயிர்த்தெழும்போது நான் இப்போது பழைய நினைவுகளுடன் உள்ளது போலவே அவர்களும் அவர்களது பழைய நினைவுகளுடன் எழுப்பப்படுவார்கள் அல்லவா? எங்களை கொன்றவர்களில் சிலர் மிகுந்த ஆத்திரம் நிறைந்தவர்களாக இருந்தனர். கல்லான இருதயம் எப்படி சதையான இருதயமாக மாற்றப்படும் என்ற அவரது குரல் கவலையாக ஒலித்தது. அவர்கள் அத்தகைய வெறுப்புணர்வை வளர்த்துக் கொள்ளுவதற்கு மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். லெவ் மென்மையாக அதே நேரத்தில் நம்பிக்கையுடன் அவர்களுக்கு பதிலளித்தான். ஆனால் மேசியாவின் வல்லமையானது எந்த ஒரு மனிதனுடைய வெறுப்புணர்வையும் அழிக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் விட மேலானது. நமது மனித குடும்பத்தின் தன்னார்வ முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை தடுக்கும் எதுவும் அனுமதிக்கப்படாது. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்ற ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை லெவ் சுட்டிக்காட்டினான். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற அவ்வசனத்தின் கடைசி பகுதியை ஆரோன் தன்னையும் அறியாமல் நிறைவு செய்துவிட்டு மற்றவர்களை குழப்பத்தோடு பார்த்தார். பல ஆண்டுகளாக நீங்கள் கேட்காத ஒரு வசனத்தை நீங்கள் தன்னிச்சையாக நினைவில் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா என்று லெவ் கேட்டான். ஆரோன் ஆம் என்பதாக தலையை ஆட்டினார். இந்த நினைவாற்றல் புதிய மூளையுடன் உயிர்த்தெழுப்பப்பட்டதாலும் ஏதேன் பழங்கள் அதன் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தினாலும் உண்டான விளைவுதான் என்று லெவ் புன்னகையோடு கூறினான். தான் உயிர்த்தெழுந்த போது புதிதாக பெற்ற ஞாபகத் திறனால் தனக்கு ஏற்பட்ட இதே விதமான அனுபவங்களை நினைத்து லெவ் சிரித்தான்.
இந்த புதிய பூமியில் இருக்கும் மற்றொரு வகையான மூளைச்சலவை என்னவென்றால், தேவன் மற்றும் மேசியாவை பற்றின அறிவும் அவர்களோடு இருக்கும் அனுபவமும் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறது. நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவும் மனமும் சரீரமும் குணப்படுத்தப்பட்டவர்களாகவும் இருப்பதினால் நம்மையும் மற்றவர்களையும் காயப்படுத்தி அழிக்க விரும்பும் குணமானது நீக்கப்படுகிறது என்று லெவ் விளக்கினான். மேலும் இந்த இயற்கையான குணப்படுத்தும் செயல்முறையை எதிர்ப்பவர்களுக்கு உடனடி விளைவுகள் ஏற்படுகின்றன. இதனால் மற்றவரின் ஆவிக்குரிய முன்னேற்றத்தை அழிக்கும் எந்த ஒரு செயலையும் அவர்களால் செய்ய முடியாது என்று லெவ் தொடர்ந்தான். இவைகள் நடப்பதற்கு சாத்தியமற்றது போல் தோன்றுகிறது, ஆனால் உண்மையில் நீங்கள் கூறுவது போல்தான் நடந்திருக்கிறது. நாங்கள் எந்தவித காயமும் இல்லாமல் உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறோமே என்று ஈவா முணுமுணுத்தபடி மேரியின் பக்கமாய் பார்வையை திருப்பி, நீங்கள் உங்களுடைய காயங்களிலிருந்தும் உங்களுக்கு நடந்த கொடுமைகளிலிருந்தும் குணமாகிவிட்டீர்கள் என்றாள். தன்னுடைய மகளுக்கு நடந்தவைகளை அவள் மறக்க வேண்டும் என்ற அக்கறையில் ஆமியை பார்த்தவாறு கூறினாள். ஆமி சந்தோஷமாக அந்நாயின் தாயைப் போல தன்னை பாவித்து விளையாடிக் கொண்டிருந்தாள். குணமடைதல் நீங்கள் நினைப்பதை விட இங்கு வேகமாக நடைபெறும். அவள் இப்போது சந்தோஷமாக இருப்பதைப் போல இன்னும் சில காலங்களில் அவள் பார்த்து பயந்த காட்சிகளையும் அவள் மறந்து விடுவாள். அந்த பயங்கரமான காட்சிகளுக்கு அவளுடைய நினைவுகள் திரும்பும் தருணங்களும் இருக்கும். அப்போது அவள் பயத்தை உணருவாள். இதை பற்றி அவளுடன் பேசுங்கள். உயிர்த்தெழுதல் தேநீர் மற்றும் ஏதேனின் பழங்களை அவளுக்கு தாராளமாக கொடுங்கள். அன்பானது காலப்போக்கில் அந்த நிகழ்வின் பயங்கரத்தை போக்கிவிடும். அவர்கள் அவளுக்கு செய்தவைகள் வெறும் நினைவுகளாக மட்டுமே இருக்கும், ஆனால் எந்தவித அதிர்ச்சியையும் கொடுக்காது என்று ஜோசப் கூறினார். லெவ் மாமா மதிய மற்றும் காலை நேரங்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பதிலும் உணவு உட்கொள்ளுவதிலும் ஆமியோடு விளையாடுவதிலுமாக கழிந்தது. 5 விருந்தாளிகளில் யாரோ ஒருவர் மாறி மாறி ஆமியுடன் ஓடி பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். லெவ் நீண்ட நேரமாக குழந்தையோடு விளையாடவில்லை. நாளின் பிற்பகுதியில் ஈவாவும் எருசலேமுக்கு எதிரான போரின் காட்சிகளை காண வேண்டும் என்று கேட்டனர். இஸ்ரவேலுக்கு எதிராக எதிரிப்படைகள் வரும்போது கர்த்தர் இஸ்ரவேலின் சார்பாக போரிட்டு வெற்றி பெறுவார் என்பதை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை அவர்கள் நம்பினார்கள். ஆனால் வேத வசனங்களின் நிறைவேறுதல்களை அவர்களின் கண்களுக்கு முன்பாக காட்சிகளாக காண்பது என்பது மற்றொரு விசேஷமாகும். மாலை வேளையின் முன்பகுதியில் அனைவரும் விடை பெற்றுக் கொண்டனர். ஆமி ஒவ்வொருவரையும் அணைத்து விடையளித்து விட்டு லெவ்விடம் வந்தாள். அவள் லெவ்வினுடைய காற்றட்டையை பிடித்து இழுத்ததால் அவன் அவளிடமாய் மண்டியிட்டான். லெவ் மாமா, நாளை நீங்கள் என் வீட்டிற்கு விளையாட வருவீர்களா என்று அவள் வினவினாள். சரி ஆமி, நான் வருகிறேன். நாம் நாளை ஜனங்கள் தேவனை துதித்து பாடக்கூடிய ஒரு சிறப்பு ஆராதனைக்கு முதலில் செல்லுவோம். அதன் பிறகு நாம் எருசலேமை சுற்றி பார்க்கலாம். நீ அங்கு தேவனுடைய மனுஷர்களை காணலாம். சிங்கக்கெபியில் இருந்த தானியேலை நினைவிருக்கிறதா என்று குறும்பாக கேட்டான். ஞாபகம் இருக்கிறது என்று ஆமி தலையசைத்தாள். பின்பு தன்னால் முடிந்தவரை ஆமி தன் சிறு கைகளால் லெவ்வை இறுக அணைத்து, நன்றி லெவ் மாமா என்றாள். சரி ஆமி என்று கூறியபடி லெவ் தன்னை ஒரு நாய் போலாக்கி மண்டியிட்டு ஆமியை நோக்கி பாய்ந்து அவளை பயமுறுத்தி ஆமியை தன் தாயின் கரங்களுக்குள்ளாக ஓட செய்தான். குட் நைட் ஈவா, குட் நைட் ஆரோன் என்று கூறி லெவ் ஈவாவையும் ஆரோனையும் தழுவினான். ஷாலோம் நண்பர்களே என்று ஆரோன் பதிலளித்தான். 5 நண்பர்களும் விடைபெற்று செல்லும் போது லெவ் சிறிது தூரம் சென்று கடைசியாக ஒருமுறை திரும்பி அக்குடும்பத்தினருக்கு கையசைத்தான். ஆமி தன் அம்மாவின் கரங்களில் இருந்தபடி தன்னுடைய நாய்க்குட்டியின் மூக்கின் மேல் மூக்கை வைத்து உராசி விளையாடிக் கொண்டிருந்தாள். ஈவா ஆரோனின் தோள்களில் தன் தலையை சாய்த்துக் கொண்டிருந்தார். ஆரோனின் கரங்கள் ஈவாவை அணைத்தபடி ஆமியின் தலையை மென்மையாக வருடியபடி இருந்தன. பாராக்கேல் என்று கூறி ஆமி சிரித்தாள். அவர்களது முகத்தில் தெரியும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தன்னால் மறக்கவே முடியாது என்று லெவ் நினைத்தான். ஆசீர்வாதம் என்று லெவ் தனக்குத்தானே மென்மையாக கூறியபடி நடந்தான். பயம் மற்றும் வருத்தம் நிறைந்திருந்த இடத்தில் ஆசீர்வாதமானது மனுக்குலத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கின்றன. ஆமேன். இதனை தொடர்ந்து வரும் 14வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம்.
ஆமேன்.